இந்த செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாசத்துல இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய சிநேகக்கரம், நேசக்கரம், பிரியமான பாசக்கரம் உங்க கூடவே இருக்கும். ஆண்டவர் உங்க கூடவே தான் இருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், வாழ்க்கை ரொம்ப டஃப்பா இருக்கு. இருக்கட்டும், கர்த்தர் உங்க கூட தாங்க இருக்கிறாரு. இல்ல ரொம்ப பெஜாரா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, ஆண்டவர் உங்க கூட தாங்க இருக்கிறாரு. ரொம்ப துன்பமா இருக்கு. ஓகே, அந்த துன்பத்திலையும் தெய்வம் உங்க கூட தான் இருக்கிறாரு. நான் இருக்கிற வேலை ஸ்தலத்துல நிறைய உபத்திரவங்கள் இருக்கு. ஓகே, அந்த உபத்திரவத்திலையும் ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நிறைய சிக்சைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு. ஆமா, இருக்குதான். அந்த சிக்சைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், கேவலங்கள், பாதிப்புகள் இதெல்லாம் நீங்க தனியா சந்திக்கிறீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. படைத்த தெய்வம் இந்த எல்லா சவாலான சூழ்நிலைகளிலேயும் உங்க கூடவே, உங்க பக்கத்திலேயே நிக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 34:19 வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டவர் நிக்கிறாருங்க, உங்க கூடவே நிக்கிறாரு. தனிமையா நிக்கிற நீங்க நினைக்கிறீங்களா? தனிமையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தனியாவே இல்லைங்க. இந்த கடன் தொல்லைகள், இந்த பண பிரச்சனைகள், இந்த மன போராட்டங்கள், எதிர்ப்புகள், எதிரிகள் மூலம் வரக்கூடிய சங்கடங்கள், இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி நான் சந்திக்க போறேன், எப்படி நான் ஜெயிக்க போறேன்னு போராடிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தனியா போராடல. உங்கள் தனிமையில் உங்கள் தகப்பன் உங்களோடு கூடவே இருக்கிறார், நிக்கிறாருங்க. நீங்க ஓடுறத பத்தியே யோசிக்காதீங்க. இங்க ஒரு பிரச்சனை வந்தா சில பேர்லாம் இருக்காங்க பாருங்க, ஒரு இடத்துல பிரச்சனை வரும், உடனே அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. அப்புறம் வேற ஒரு இடத்துல பிரச்சனை வரும், அங்கிருந்து ஓடுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல பிரச்சனை வரும், அங்கிருந்து ஓடுவாங்க. இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு தாண்டி தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியாவே அவங்களால இருக்க முடியாது. எத்தனை சவால்கள் வந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளிலேயும் நில்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. முதுகு காண்பித்து ஓடிவிடாதீர்கள், நில்லுங்கள். நீங்க தனியாவே நிக்கல, கர்த்தர் உங்க கூட தான் நிக்கிறார். யோர்தான் பிரவாகித்து ஓடி வருகிறதா? பயப்படாதிருங்கள், நில்லுங்கள். ஏன்? கர்த்தர் உங்க பக்கத்திலே நிக்கிறார். சிங்கங்கள் கெர்ச்சிக்கின்றதா? சிவந்த சமுத்திரம் தடையாய் நிற்கின்றதா? நீங்கள் மேற்கொண்டு முன்னேற்றம் அடையாதபடிக்கு பல சவாலான முட்டுக்கட்டைகள் வாழ்வில் இருக்கிறதா? பயந்து ஓடாதீங்க, பதறி ஓடாதீங்க, நில்லுங்க. தகப்பன் உங்க கூட தான் நிற்கிறார். நீங்கள் ஓடிவிட்டால், நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களிலே அந்த துன்பத்தை கண்டு நீங்கள் ஓடிவிட்டால், பின் நாட்களில் ஆண்டவர் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரிநிகராக உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாரே. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில், அந்த நிலையில் நீங்கள் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை யார் பெறுவது? யோசித்து பாருங்கள். நீங்கள் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், ஒரே துக்கமா இருக்குன்னு ஓடாதீங்க. எந்த இடத்துல துக்கப்பட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல நில்லுங்க. என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஒரு நாள் உங்க கூடவே இருக்கக்கூடிய தெய்வம் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாரு. அப்போ துக்கத்தை பார்த்து நீங்கள் ஓடிவிட்டால், வேலைகளை பார்த்து, கடினங்களை பார்த்து, சிரமங்களை பார்த்து, அசௌகரியங்களை பார்த்து நீங்கள் ஓடிவிட்டால், அந்த அசௌகரியங்களுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதே. யார் அதை பெறுவது? உங்கள் அவஸ்தைகளுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதே, அதை யார் பெற்று அனுபவிக்க போகிறது? நீங்கள் பட்ட பாடுகளுக்கு நிகராக தேவன் பரிபூர்ண நன்மையின் பலன்களை தரப்போகிறாரே, அதை பெறுவதற்கு நீங்கள் இருக்க வேண்டாமா? பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப நாள் உங்க கூட பிரச்சனை குடும்பம் நடத்தாது, நம்புங்க. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீதிமான்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்வில் சில சங்கடங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் வரலாம், பதறாதீர்கள். தெய்வம் உங்க கூடவே நிற்கிறார், இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு நாள் வரும், சஞ்சலமும் தவிப்பும் உங்க வாழ்க்கை விட்டு ஓடி போகும். அப்படி ஓடி போனதுக்கு அப்புறமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையணும்னா நீங்க அந்த இடத்துல நிக்கணும்ல, அந்த இடத்துல நீங்க இருக்கணும்ல.
ஓடி போய் விடுவீர்களே ஆனால் யார் அந்த நன்மையை பெறுவார்கள்? யார் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவார்கள்? வேற யாராச்சும் எடுத்துட்டு போயிடுவாங்க உங்க ஆசீர்வாதத்தை. அதுக்கு இடமே கொடுத்துறாதீங்க. ஒரே வீட்டில் 2 மருமகள்கள். மூத்தவள் ஓர்பாள், இளையவள் ரூத். 2 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. பெரிய அழுத்தம், அங்க பெரிய வருத்தம், பெரிய இழப்பு, பெரிய சோர்வு, பெரிய பாடுகள். துக்கத்தையும் வருத்தத்தையும் நெருக்கத்தையும் இடுக்கத்தையும் காயத்தையும் கண்ணீரையும் பார்த்து இந்த ஓர்பாள் சொல்லுகிறாள், எப்பப்பா என்னால சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி மூத்த மருமகளாகிய ஓர்பாள் துக்கத்தை பார்த்து துன்பத்தை பார்த்து ஓடி போயிட்டா. ஆனால் இளைய மருமகளாகிய ரூத் அதே துக்கம், அதே துன்பம், அதே காயம், அதே இடுக்கம், அதே நெருக்கம், அதே பஞ்சம், அதே பசி, அதே பட்டினி, அதன் மத்தியிலேயும் பிரச்சனைகள் மத்தியிலேயும் அவ ஓடி போகல. அதே இடத்துல அவ நிக்கிறா. என்ன ஆனது? நாட்கள் நகருகிறது, காலங்கள் நகருகிறது. நீதி செய்கிற தேவன், பலன் அருளக்கூடிய தேவன் அந்த துக்கத்தை, அந்த துன்பத்தை அப்படியே சந்தோஷமா மாத்தினாரு. இப்போ ஓர்பாள் அங்கு இல்ல. துக்கப்படும் பொழுது ஓர்பாள் இருந்தால் ஒரு ரெஸ்டோரேஷன், மறுசீரமைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் காலகட்டங்களை தேவன் ஏற்படுத்தும் பொழுது ஓர்பாள் அங்க இல்ல, ஓடி போயிட்டா. அதனால மூத்த மருமகளாய் ஓர்பாள் இருந்தாலும் பேர் பெற்றவளாய் அவளால் திகழ முடியல. ப்ரொமோஷன் அவளுக்கு கிடைக்கல. யாருக்கு தான் கிடைச்சது? எல்லா நெருக்கத்திலையும் சகித்து கொண்டவள், நின்றவள், முதுகு காட்டி ஓடாமல் முன்னின்று சவாலை சமாளிக்க துணிந்த ரூத் எத்தனை துன்பங்களை கண்டாலோ அதற்கு நிகராக, அதற்கு ஈடாக, அதற்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டாள். வேலை ஸ்தலத்துல நிறைய பிரச்சனையை பாக்குறீங்களா? வீட்டுல நிறைய பிரச்சனைகளை பாக்குறீங்களா? அழுத்தங்களை பாக்குறீங்களா? பாரங்களை பாக்குறீங்களா? சோகங்களை பாக்குறீங்களா? தொழில் கையின் பிரயாசங்கள்ல பல சவால்களை பாக்குறீங்களா? ஓடாதீங்க, நில்லுங்க. அப்பா உங்க கூட தான் நிக்கிறாரு. ஒரு நாள் நீங்கள் விசுவாசித்தால் அந்த நாள் இந்த நாளாய் கூட இருக்கும். ஆண்டவர் அப்படியே உங்க துக்கத்தின் பக்கங்களை சந்தோஷத்தின் பக்கங்களை மாற்றுவார். அதே உங்களுடைய துன்பத்தின் காலங்களை மகிழ்ச்சியின் காலங்களாய் நாட்களாய் மாற்றுவார். பொறுமையோடு நம்பிக்கையோடு சவால்கள் மத்தியில் நில்லுங்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய மன திடத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அது போலவே இன்றைய நாள்ல பிறந்த நாள் காணக்கூடிய சகோதரி ஆர் ராஜாத்தி, சகோதரி பி ரெபேக்காள், சகோதரி வி ஜான்சி ராணி, சகோதரி ஜபா, அது போலவே சகோதரர் டி ராபின்சன், அன்பு மகன் எம் சாம் சுந்தர், அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அருமை சகோதரர் ஏ தமிழன்பன், சிஸ்டர் டி மோனிஷா தம்பதியார், பிரதர் ஆர் முருகேசன், சிஸ்டர் எம் சசிகலா தம்பதியார். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்தேசுவின் நாமத்திலே சமூகத்திலே வருகின்றோம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. வாழ்வில் பல சவால்களை சந்திக்கின்றோமே. துக்க துன்ப காய வலி வருத்தம் வாழ்க்கையை வதைக்கின்றதே என்று சொல்லி முடிய பிள்ளைகள் ஓடிவிடாதபடி அந்த துன்பத்திலும் அந்த துக்கத்திலும் அந்த தனிமையிலும் அந்த துயரத்திலும் அந்த பாடுகளிலும் அந்த உபத்திரவத்திலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே நிற்கிறீர், இருக்கின்றீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் காண்பதற்கான பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறப்பீராக. நின்று விடுவிப்பீர், விடுதலையாக்குவீர் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய காய கண்ணீர் சோக வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற செய்து துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவீராக. பாதகங்கள் சோதனைகள் வேதனைகளை பார்த்து ஓடிவிடக்கூடிய ஆண்டவரே பலவீனமான மனமுடைய பிள்ளைகள் இருக்குமே, ஆனால் திடப்படுத்துவீராக. எல்லா சவால்களிலேயும் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்ற ஒரு உறுதியோடு, சவால்கள் மத்தியிலே நிற்கின்ற உறுதியோடு நிற்கின்ற கர்த்தர் என்னோடு கூடவே நிற்கிறார், நானும் உறுதியாக நிற்பேன் என்றதான ஒரு வலிமையான இருதயத்தின் இருமுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஓர்பாளை போல ஓடி போகிற ஒரு மனப்பக்குவம் அல்ல, ரூத்தை போல சவால்களை சமாளிக்கக்கூடிய வலிமையான ஒரு உள்ளத்தை இருதயத்தின் இருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து
ஆசீர்வதித்து துன்பத்தை அனுபவித்த உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இருக்க வேண்டிய இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் இருக்க, நிலைக்க, நிற்க கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் பட்ட வேதனைக்கு ஈடான பல தரமான வளமான பலன்கள், நன்மைகள் பெறுவதற்கு உம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்க நீர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரிநிகராக நீர் உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கி பலத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. விசேஷமாக இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. வருஷங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை, காலங்களை, நாட்களை, வருடங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ண வேண்டுமென தேவனே உம்முடைய வல்ல நல்ல நாமத்தினால மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசேஷமான நாட்களிலே நாங்கள் உங்கள் பெயரை அறிவித்து நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டுமேயானால் அதை தெளிவுபட எங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணிலே தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.